விட்டு விட்டு நிலவை கொண்டு வர கல்யாணம் ஆலியா கருப்பத்தான் எனக்கு பிடிச்ச கலரு. ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நாட்டுக்கு எனக்கு பிடிச்ச பாடல். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க. யாழ்ப்பாணத்தை சுத்தி பாக்குறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. இசை ரசிகர்கள்னா அது பெரும்பாலும் இலங்கை தமிழர்கள். அந்த தமிழ் ரசிகர்கள்னால தான் இங்க அடிக்கடி வர. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியோட சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமானத்தில் நாங்கள் நிற்கிறோம். நேற்றைய தினம் உங்களுக்கு ஒரு காணொலி ஒன்று பதிவு செஞ்சிருப்போம். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு இசை நிகழ்ச்சியோடு யாழ்ப்பாணத்தில் காத்து கொண்டிருக்கேன்னு சொல்லி எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்த சொல்கிறேன். தாவடி ஸ்ரீ வடபத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய பூங்காவன தினத்தை முன்னிட்டு இன்றைய நாளில் உங்களுக்கு அனுப்பிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை அவர்கள் ஒழுங்கு செஞ்சிருக்கணும். அது முற்றுமுழுதாக இலவசமாக அந்த இசை நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதே மாதிரி நேற்றைய தினமும் இந்த பலாலி சர்வதேச விமானத்தினூடாக இந்தியாவினுடைய சிறந்த பாடகர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தவர். இன்றைய நாளில் உங்களுடைய மனங்களை வென்ற ஒரு பாடகி, நீண்ட காலமாக நிறைய பாடல்களை பாடிய ஒரு பாடகி என்று சொல்லலாம். அதாவது அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்திருக்கின்றார். இந்த பலாலி சர்வதேச விமானத்தினூடாக இன்றைய நாளில் அவர்களை வரவேற்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த அந்த ஒழுங்கமைப்பாளர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து குமிஞ்சிருந்த நிறைய பேர் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட நிறைய மக்களும் இந்த அனுராதா ஸ்ரீராம் அவர்களோட புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட உங்களுக்காக அவர் ஒரு சில பாடல்களையும் பாடி இன்றைய நாளில் இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். அது தொடர்பு பார்த்தா இந்த காணொலி அமைய போது வாங்க தொடர்ச்சியாக காணொலிக்குள்ள போகலாம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி பாருங்க. இன்றைய நாளில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிறைய மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய நாளில் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கணும். ஒரு சில பேர் இந்தியாவுக்கு பயணம் செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்கணும். ஒரு சில பேர் இப்போ வரப்போன்ற ஃப்ளைட்டில் தங்களுடைய உறவுகளை கூட்டிக்கொண்டு போகிறதுக்காகவும் இதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விடவும் இன்றைய நாளில் இந்தியாவிலேருந்து வருகை தர இருக்கின்ற அனுராதா ஸ்ரீராம் அவர்களை வரவேற்கிறதுக்காக நிறைய பேர் இந்த இடத்துல அவர்களும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கணும். நிறைய பொக்கைகளோட இப்படியே நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாடகி வந்ததுக்கு பிறகு அனுராதா ஸ்ரீராம் அவர்களோட அவர்களுடைய வரவேற்பு, அவர்களோட ஒரு சில விஷயங்களை கதைச்சு நாங்கள் இப்படியே காவலியை தொடருவோம். இப்போ பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் வருகை வந்திருக்கிறார். இப்போ உள்ளுக்கு வச்சே நிறைய பேர் அவர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இவர் தான் உங்களோட ஸ்பான்சர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர் சார் விஜிதா. வேண்டப்பட்டவங்க வந்துட்டாங்க. ஓகே வாங்க சார். யாரு சார்? வாங்க வாங்க வாங்க. அங்கால அங்கால அதில் அங்கால அங்கால எடுத்து வாங்க. ரைஸ் நாங்கள் எடுப்போம். கொஞ்சம் என்னலுக்கு எடுப்போம். அவர்களை அழைத்து செல்கின்றனர். இந்த மாலை வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரது இது முதல் தடவை இல்லை என்று நான் நினைக்கிறேன். முதலே வந்திருக்கிறீங்க.
இந்த அனுபவம் சம்பந்தமா நாங்கள் இந்த பின்னேறம் இந்த இசை நிகழ்வில் உங்களை எல்லாரும் சந்திக்க போறோம். பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். நீங்கள் சினிமா பாட்டுன்றதை தாண்டி எங்கட தேசம் சார்ந்து நிறைய பாடல்களை பாடி இருக்கிறீங்க. அது ஒரு பெரிய ஒரு பெருமை தான் எங்களுக்கு. நீங்கள் இந்த இசை நிகழ்வில் கலந்து கொடுத்து இது சம்பந்தமா எங்களுக்கு சொல்லுங்க. இல்லை ரொம்ப சந்தோஷம். ஜாஃப்னா வருதுனால நான் முதல்ல வெளிநாடுன்னு கச்சேரி வந்து பண்ணது வந்து ஸ்ரீலங்காவில் தான். அதனால அந்த தமிழ் ரசிகர்கள்னால தான் இங்கே அடிக்கடி வர கொலம்போக்கு எவ்வளோ வாட்டி வந்திருக்கோம் அந்த நிகழ்ச்சிக்காக. ஜாஃப்னா அவ்வளோ வந்ததில்லை, பட் சமீபத்தில் வந்திருந்தோம் ஒரு நிகழ்ச்சிக்காக. இப்போது இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தாவடி வடபத்திர காளி அம்மன் அவங்களுக்காக ஒரு செந்து அவர்கள் அதான் இங்கே நிற்கிறாரு. வாங்க வாங்க. அவர் ரொம்ப அழகாக இசையமைப்பார், அழகாகவும் பாடுவார். அவருக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். பட் வடபத்திர காளி அம்மனுக்காக இந்த பாடலை சமீபத்தில் பாடினோம் நம்ம. அப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்குது, நீங்கள் வரணும், அந்த பாடலை பாடணும் அப்படின்னாங்க. விஜிதா குழுவினருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இதை நான் முழுக்க அவங்களுடைய ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பல நிகழ்ச்சிகள் இருந்துச்சு ஆக்சுவலி. அது எல்லாமே கேன்சல் ஆகி வடபத்திர காளியம்மன் நான் இங்கே தான் வந்து அந்த பாடலை நான் இங்கே பாடணும் அப்படின்னு இருக்குன்னு தோணுது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கணும். எல்லா அம்மனும் சக்தி வாய்ந்தது தான். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கோயிலில் அந்த பாடலை பாடுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இசை ரசிகர்கள் கேட்கவே வேண்டாம். உலகம் முழுக்க தமிழ் இசை ரசிகர்கள்னால் அது பெரும்பாலும் இலங்கை தமிழர்கள் தான். ஸோ அவங்க தான் நிகழ்ச்சியும் வைக்கிறது, எங்களை ஆதரவு பண்ணுறதும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறீங்கன்றதை நீங்கள் கட்டாயங்களை சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லை. ஆனாலும் ஸ்ரீலங்கானால அது ஒரு அழகு தான். அந்த ஒரு பச்சை, அப்புறம் அந்த கோயில் அழகு. லாஸ்ட் டைம் நான் வரும்போது சும்மா பஸ்ஸில் போனதுக்கே வந்து அவ்வளோ தெரு கோயில்கள், அந்த இன்னும் புராதன அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க கோயிலில். லாஸ்ட் டைம் நான் அந்த முருகன் கோயில் போயிருந்தேன். நான் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இந்த வாட்டி நான் கொஞ்சமாவது பார்க்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். பின்னேறம் உங்களோட பாடல்களை அந்த ஸ்டேஜில் பார்க்கறதுக்கு உங்களோட ஒரு ரசிகராக தமிழ் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்கறைக்கும் அந்த யாழ்ப்பாணம் சார்ந்திருக்கக்கூடிய உங்களோட எண்ணத்துக்கும் எங்களோட தமிழாக்கள் சார்பான நன்றிகள். எல்லாரும் அங்கே வருவீங்கன்னு நினைக்கிறேன் சாயங்காலம். எனக்கு பிடிச்ச பாடல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க. எனக்கு எல்லாமே பிடிக்கும். விட்டு நிலவை கொண்டு வர கல்யாணம் ஆலியா. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்க 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. நன்றி. கட்டாயம் வந்து பாருங்க. ஓகேயா? எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஓ, இது யாரு? இது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேரு. ஓ, ஃபாரின்ல இருக்கலாம். ஓ, நீங்க ஃபாரின்ல இன்னைக்கு ஆன்லைன்ல பார்க்க முடியுமா நிகழ்ச்சியை? பார்க்கலாம் கண்டிப்பா. ஓ, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நாட்டுக்கு வந்தது. தேங்க்யூ. ஓகே மிஸ். ஓகே உறவுகளே, பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய வருகை இன்றைய நாளில் இந்த இடத்துல எப்படி இருந்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதோட இன்றைக்கு நீங்களும் இந்த இசை நிகழ்ச்சியை தவறாது கண்டுகொள்ளணும்னு சொல்லி சொன்னால் காவடி ஸ்ரீ வடபத்திர காளி அம்மன் ஆலயத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறேன் 9 மணி அளவில் அவர்களுடைய பூசைகள்லாம் வந்து முடிவுடைய இந்த இசை நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாகும். நீங்களும் வந்து போயிட்டு கண்டு கழிக்கலாம். சரி, நாங்கள் இதோட இந்த காலையை வந்து முடிக்கிறோம். இன்னொரு காலையோட சந்திப்போம்.